அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா +2 இயற்பியல்ல இரண்டாவது பாடம் மின்னோட்டவியல். மின்னோட்டவியல்ல மின்னோட்டத்தின் நுண்மாதிரி கொள்கையை பற்றி பார்க்கலாம். அப்போ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாடத்துக்கும் இரண்டாவது பாடத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் பாடம் வந்து நிலை மின்னியல், அதாவது ஒரு நிலையாக இருக்கக்கூடிய சார்ஜை பற்றி மின்துகளை பற்றி படிச்சது ஃபர்ஸ்ட் பாடம். இப்போ ரெண்டாவது பாடத்தில் என்ன படிக்க போறோம்னா, அந்த மின்துகளை நிலையாக இருக்கிற மின்துகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இயக்க செய்கிறோம். அப்போ மூவ் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம், ஃப்ளோ பண்ணுறோம். அப்போ ஃபர்ஸ்ட் பாடம் நிலையாக இருக்கிறத பற்றி படித்தது நிலைமின்னியல். இப்போ அந்த சார்ஜை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதை பற்றி படிக்கக்கூடியது தான் இரண்டாவது பாடம். அப்போ ஃபர்ஸ்ட் பாடம் ரெஸ்ட், ரெண்டாவது பாடம் மூவிங். அதே தான் வந்து என்னன்னா, அந்த சார்ஜ் மூவ் ஆகினா என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்போ மின்னோட்டவியல். அப்போ இரண்டாவது பாடம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மின்னோட்டவியல். அப்போ மின்னோட்டவியல் நுண்மாதிரி வடிவம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் மின்னோட்டம்னா என்ன எழுத்துன்னு தெரியணும். மின்னோட்டம் அப்படின்னா ஐ. மின்னோட்டம்னா என்னது? ஐ. அப்ப மின்னோட்டம்னா என்ன அப்படின்னா dq/dt ன்னு சொல்லலாம். மின்னோட்டம் என்னது? dq/dt. அப்ப இந்த இடத்துல இது மேக்ஸிமம் இதை வந்து என்னன்னு ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து தமிழ்ல வீதம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கிலீஷ்ல ரேட். எங்க வந்தாலும் d/dt வந்தா வீதம், இங்கிலீஷ்ல ரேட். அப்ப இங்க என்ன இருக்குது அப்படின்னா சார்ஜ். நார்மலா நமக்கு ஆக்சலரேஷன் a = என்னன்னு படிப்போம், dv/dt ன்னு படிப்போம். இல்ல velocity = dx/dt 11th படிச்சிருப்போம். அப்ப இந்த இடத்துல d/dt ல எங்க வருதோ அதெல்லாம் ரேட். d/dt எங்க வருதோ அதெல்லாம் என்னன்னு படிச்சுக்கலாம் ஈஸியா, ரேட். x னா டிஸ்பிளேஸ்மென்ட். அப்ப இந்த இடத்துல ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட் படிப்போம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப், அதாவது இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் சேஞ்ச் ஆகுது, அதனால ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட்னா வெலாசிட்டின்னு சொல்லலாம். அதே இந்த இடத்துல சார்ஜ் வந்து சேஞ்ச் ஆகல, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகுது. சார்ஜ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி ஆகுது? ஃப்ளோ ஆகுது. இங்க இருந்து இந்த இடத்துக்கு ஃப்ளோ ஆகுது. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லலாம்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். ரேட் ஆஃப் flow of charges is known as current. அதே தமிழ்ல சொல்லணும்னா q னா என்னது? மின்துகள். அப்ப மின்துகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்னது? பாயுது. அப்ப மின்துகள் பாயும் வீதம். அப்ப இந்த இடத்துல முன்னாடி மின்துகள் பாயும் வீதம், மின்துகள் பாயும் வீதம் தான் மின்னோட்டம் I. மின்துகள் பாயும் வீதம் தான் மின்னோட்டம் I. அப்ப I க்கான ஃபார்முலா என்ன? dq/dt. மின்னோட்டம் அதாவது I னா மின்னோட்டம், Q னா மின்னூட்டம். மின்னோட்டத்தின் மின்துகள் பாயும் வீதம் மின்னோட்டம் என வரையறுக்கப்படுகிறது. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, Q னா மின்னூட்டம், I னா மின்னோட்டம். தமிழ்ல இங்கிலீஷ்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, சார்ஜ் கரண்ட். ஆனா தமிழ்ல தான் ரெண்டு ஒரே மாதிரி வரும். இது மின்னூட்டம், இது மின்னோட்டம். அப்ப மின்னூட்டம் பாயும் வீதம் மின்னோட்டம் என வரையறுக்கப்படுகிறது. இதனுடைய அலகு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆம்பியர். இதனுடைய அலகு வந்து என்னது? ஆம்பியர். மின்னோட்டத்தினுடைய அலகு ஆம்பியர். சார்ஜோட அலகு கூலும். சார்ஜோட அலகு கூலும், மின்னோட்டத்தினுடைய அலகு ஆம்பியர். அப்ப இந்த இடத்துல மரபு மின்னோட்டம்னா என்னன்னு ஒரு லைன் தெரிஞ்சுக்கணும். மரபு மின்னோட்டம் அப்படின்னா மின்னோட்டமானது பிளஸ்ல இருந்து மைனஸ் நோக்கி போனா அதுக்கு பேர் தான் மரபு மின்னோட்டம். எதுல இருந்து? பிளஸ்ல இருந்து நேர்மின் துகளை இருந்து எதிர்மின் துகளை நோக்கி சென்றா அதுக்கு பேர் தான் வந்து என்னது? மரபு மின்னோட்டம். கரண்ட் flows from positive to negative. நேர்மின் துகளை இருந்து எதிர்மின் துகளை நோக்கி தான் போகும் எப்பயுமே, அதுக்கு பேர் தான் வந்து என்னது? மரபு மின்னோட்டம். அப்ப இந்த இடத்துல நம்ம மின்னோட்டத்தின் முன்மாதிரி வடிவம் பார்க்கலாம். அப்ப அதுக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு கடத்தி எடுத்துக்கலாம், ஒரு கண்டக்டர். அப்ப ஒரு கடத்தி எடுத்துக்கலாம். அந்த கடத்தில ஒரு பரப்பு, அந்த கடத்தில நாமளா ஒரு பரப்பு எடுத்துக்கலாம். அதனுடைய பரப்பு குறுக்கு வெட்டு பரப்பு A. என்னுடைய குறுக்கு வெட்டு பரப்பு A. ஃபர்ஸ்ட் அதனுடைய குறுக்கு வெட்டு பரப்பு A. ஏடுது என்னது? குறுக்கு வெட்டு பரப்பு. கடத்தியினுடைய குறுக்கு வெட்டு பரப்பு A. அப்ப இந்த கடத்தியினுடைய தொலைவு, இதுக்கு இடையே உள்ள தொலைவு dx. இதுக்கு இடையே உள்ள தொலைவு dx. அப்ப கடத்தியினுடைய குறுக்கு வெட்டு பரப்பு A, அதனுடைய தொலைவு dx. அதனுடைய தொலைவு dx. இதுல எலக்ட்ரான்கள் என்ன ஆகுது அப்படின்னா இந்த திசையில மூவ் ஆகுது. எலக்ட்ரான்கள் இந்த திசையில மூவ் ஆகுது. அப்ப ஈன்றது என்ன அப்படின்னா எலக்ட்ரானுடைய மதிப்பு. ஈன்றது
எலக்ட்ரானுடைய மதிப்பு. அப்ப இந்த எலக்ட்ரானுடைய மதிப்பு இங்கிருந்து இந்த திசையில் என்ன ஆகுது, மூவ் ஆகுது. இதனுடைய திசைவேகம், இழுப்பு திசைவேகம் vdன்னு சொல்லுவாங்க, drift velocity. அதாவது vdன்றது என்னன்னா எலக்ட்ரானுடைய இழுப்பு திசைவேகம். எலக்ட்ரானுடைய இழுப்பு திசைவேகம் vdன்னு சொல்லலாம். எலக்ட்ரானுடைய இழுப்பு திசைவேகம் drift velocity vd. அப்ப எலக்ட்ரான்கள் இந்த திசையில மூவ் ஆகுது அப்படின்னா, இப்ப நார்மலா ஒரு கடத்தியை வந்து ஒரு மின்கலத்தோட இணைக்கும் பொழுது எப்பவுமே என்ன ஆகும் அப்படின்னா, மின்புலம் வந்து இந்த திசையில பாயும். மின்புலம் வந்து என்ன திசையில, பிளஸ்ல இருந்து இப்படி பாயும். அப்ப இங்க மைனஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, எலக்ட்ரான்கள் வந்து இந்த திசையில பாயும். எப்பவுமே மின்புலமும் எலக்ட்ரான்களும் எதிரெதிர் திசையில தான் இருக்கும். அதாவது மின்புலம் இந்த திசையில போனா அதனுடைய எலக்ட்ரான்கள் இந்த திசையில தான் இருக்கும். இந்த திசையில மூவ் ஆகும்போது எலக்ட்ரான்கள் அதுக்கு எதிர் திசையில மூவ் ஆகும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, அப்போ ஒரு எலக்ட்ரான்கள் மூவ் ஆகுது மைனஸ் அப்படின்னா எதை நோக்கி போகும், பிளஸ் நோக்கி போகும். ஏன் அப்படின்னா எதிர் துகள்கள் வந்து என்ன ஆகும், ஈர்க்கும். அப்ப ஒரு மைனஸ், ஒருவேளை இங்க மைனஸ் இருந்தா விலகி இப்படிதான் போகணும். ஆனா ஒரு மைனஸ் எதை நோக்கி போகும், பாசிட்டிவ் சார்ஜ். ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நோக்கி அட்ராக்ட் ஆகும். அப்ப இந்த எலக்ட்ரான்கள் இங்க இப்படி மூவ் ஆகுறதுனால இந்த அர்த்தம் என்ன இருக்குன்னு அர்த்தம், இந்த சைடுல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த சைடுல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப எலக்ட்ரான்கள் இப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா அதனுடைய மின்புலம் என்ன திசையில மூவ் ஆகும், இந்த திசையில மூவ் ஆகும்னு அர்த்தம். எனக்கு இது ரெண்டுமே எதிர் திசையில இருக்கும். எலக்ட்ரான்கள் மூவ் ஆகிற திசைக்கு மின்புலமானது எதிர் திசையில செயல்படும். ஒரு லைன் கொடுத்திருப்பாங்க புக்ல, அதாவது இந்த திசையிலிருந்து இந்த திசைக்கு எலக்ட்ரான்கள் வந்து மூவ் ஆகும். அப்ப சாரி, மின்புலம் வந்து மூவ் ஆகும். எலக்ட்ரான் உடைய திசைக்கும் மின்புலத்தோட திசையும் ரெண்டும் எதிர் திசையில இருக்கும். அப்ப இதுதான் வந்து எலக்ட்ரானுடைய திசை, சாரி மின்புலத்தினுடைய திசை. எலக்ட்ரான் வந்து இந்த திசையில மூவ் ஆகுது. அடுத்தது இந்த ஓரளவு பருமனில் உள்ள எலக்ட்ரானுடைய எண்ணிக்கையை வந்து ஸ்மால் n எடுத்துக்கிறோம். அதாவது ஓரளவு பருமனில் உள்ள எலக்ட்ரானுடைய எண்ணிக்கையை வந்து ஸ்மால் n எடுத்துக்கிறோம். ஓரளவு பருமனில் உள்ள எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை வந்து என்னன்னு எடுத்துக்கிறோம், ஸ்மால் n. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஓரளவு பருமனிலுடைய எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை வந்து ஸ்மால் n சொல்லியாச்சு. அப்ப நமக்கு திசைவேகம், அப்ப திசைவேகத்துக்கான ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும். திசைவேகம் அப்படின்னா இடப்பெயர்ச்சி மாறுபடும் வீதம் தான் திசைவேகம். இடப்பெயர்ச்சி மாறுபடும் வீதம் தான் என்னது, திசைவேகம். அப்ப இந்த இடத்துல திசைவேகத்தை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், drift velocity, இழுப்பு திசைவேகம் vd equal to, இழுப்பு திசைவேகம் vd equal to என்ன எழுதலாம் அப்படின்னா dx by dt ன்னு எழுதலாம். இழுப்பு திசைவேகம் vd equal to dx by dt. அப்ப நமக்கு என்ன தேவை அப்படின்னா இதனுடைய தொலைவு தான் தேவை. அப்ப இது எப்படி மாத்தி எழுதலாம் அப்படின்னா dx equal to vd into dt ன்னு எழுதலாம். dx equal to vd into dt. இப்ப நம்ம என்ன அப்படின்னா இதனுடைய தொலைவு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பரப்புல இருக்கிற எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். இந்த பரப்புல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா மெயினா கரண்ட் I கண்டுபிடிக்கணும், மின்னோட்டம் கண்டுபிடிக்கணும். அப்ப மின்னோட்டத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா dq by dt. மின்னோட்டத்துக்கு என்ன ஃபார்முலா dq by dt. அப்ப நமக்கு இது dq தேவை. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், dq தேவை. அப்ப dq க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா q க்கு ஃபர்ஸ்ட் லெசன்லயே பார்த்திருப்போம், q is equal to ne ன்னு பார்த்திருப்போம். q is equal to ne. இந்த n-ன்றது முழு மடங்கு, அதாவது இதுல இருக்கிற எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை தான் இந்த n. அப்ப இந்த எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும், எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை. அப்ப இந்த எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை அப்படினும் போது இதனுடைய பருமன், அதனுடைய பருமன் பெருக்கல் ஓரளவு பருமனிலோட எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை. அப்ப இதனுடைய பருமன். அப்ப நமக்கு எலக்ட்ரானுடைய மொத்த எண்ணிக்கை தேவையான போது எலக்ட்ரானுடைய மொத்த எண்ணிக்கை தேவையான போது அப்ப எப்படி எழுதலாம் அப்படின்னா பருமன் பெருக்கல் ஓரளவு பருமனில் உள்ள எலக்ட்ரானின் எண்ணிக்கை. அதாவது இதனுடைய பருமன் பெருக்கல் ஓரளவு பருமனில் உள்ள எலக்ட்ரானின் எண்ணிக்கை. அப்ப இதனுடைய பருமன் போகும்போது என்னன்னா பரப்பு பெருக்கல் தொலைவு. அப்ப அதனுடைய பருமன் என்னது, பரப்பு பெருக்கல் தொலைவு. இதனுடைய பரப்பு a பெருக்கல் தொலைவு வந்து dx. அப்ப இதனுடைய பருமன் a பெருக்கல் dx இன்டு ஓரளவு பருமனுடைய எலக்ட்ரான் எண்ணிக்கை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஸ்மால் n. ஓரளவு பருமனில் உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கை ஸ்மால் n. அப்ப a பெருக்கல் dx பெருக்கல் ஸ்மால் n.
இந்த dx ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் vd dt அப்ப a vd dt டாட் n இல்லனா பெருக்கல் n இதான் வந்து எலக்ட்ரானுடைய மொத்த எண்ணிக்கை இப்போ நமக்கு dq தேவை அப்ப dq தேவைனும் போது இந்த எலக்ட்ரானுடைய மொத்த எண்ணிக்கை பெருக்கல் அதனுடைய சார்ஜ் e போட்டுட்டோம் அப்படினா அது நமக்கு dq கண்டுபிடிச்சிடலாம் அதாவது ஒரு குறிப்பிட்ட பரப்புல இருக்கிற மின்துகளினுடைய எண்ணிக்கை அப்ப dq இதனுடைய n தான் வந்து எலக்ட்ரானுடைய மொத்த எண்ணிக்கை a vd dt n into e அப்ப நமக்கு dq கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் இந்த கடத்தில இருக்கிற மின்னோட்டம் கண்டுபிடிக்கலாம் அப்ப I is equal to dq by dt அப்ப dq ஓட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சாச்சு a vd dt into ne வகுத்தல் dt அப்ப dt dt என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா மின்னோட்டம் I is equal to a vd ne ன்னு கிடைக்கும் a vd ne ன்னு கிடைக்கும் இதான் வந்து என்னன்னா மின்னோட்டம் I is equal to a vd ne இப்போ நமக்கு மின்னோட்டம் கண்டுபிடிச்சாச்சு இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படினா மின்னோட்ட அடர்த்தினா என்ன அப்படினா J ன்னு சொல்வாங்க மின்னோட்ட அடர்த்தி J is equal to I divided by a அப்படினா என்ன அப்படினா ஓரலகு பருமனில் உள்ள மின்னோட்டம் தான் மின்னோட்ட அடர்த்தி ஓரலகு பரப்பில் உள்ள பருமன் கிடையாது பரப்பில் உள்ள ஓரலகு பரப்பில் உள்ள மின்னோட்டம் தான் என்னது மின்னோட்ட அடர்த்தி J ன்னு சொல்வாங்க அப்ப நமக்கு ஏற்கனவே மின்னோட்டம் கண்டுபிடிச்சாச்சு அப்ப இத பரப்புவால டிவைட் பண்ணா அப்படினா மின்னோட்ட அடர்த்தி J கண்டுபிடிச்சிடலாம் அப்ப J is equal to அப்ப இது வந்து a ஆல டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும் இது a கேன்சல் ஆயிடும் என்ன கிடைக்கும் அப்படினா vd ne ன்னு கிடைக்கும் இதான் வந்து என்னது மின்னோட்ட அடர்த்தி இந்த மின்னோட்ட அடர்த்தி என்பது என்னன்னா ஒரு வெக்டர் அலகு மின்னோட்ட அடர்த்தி என்னது ஒரு வெக்டர் அலகு அப்ப இது நம்ம வெக்டர் நோட்டேஷன்ல எழுதணும் அப்படினா j vector equal to ne vd வெக்டர் னு எழுதலாம் இதான் வந்து நம்ம எதில எழுதியாச்சு இப்ப வெக்டர் வடிவில எழுதியாச்சு j vector equal to ne vd வெக்டர் இந்த vd ன்றது என்னன்னா drift velocity இழுப்பு திசைவேகத்தினுடைய ஃபார்முலாவை எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் அப்ப vd யோட வேல்யூ என்ன அப்படினு பார்த்தா drift velocity vd யோட வேல்யூ என்ன அப்படினா -e tau e vector divided by m இதான் இழுப்பு திசைவேகத்தினுடைய மதிப்பு இந்த மதிப்பை எடுத்து போய் என்னன்னா இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்றோம் vd இருக்கிற இடத்துல இதோட இழுப்பு திசைவேகத்தினுடைய மதிப்பை நம்ம என்ன பண்றோம் பிரதியிடுறோம் அப்ப பிரதியிடும் பொழுது j vector equal to என்ன கிடைக்கும் அப்படி பார்த்தா இப்போ எனக்குள்ள ஏற்கனவே ஒரு e இருக்குது அப்ப e ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் e ஸ்கொயர் n e ஸ்கொயர் tau e vector divided by m ன்னு கிடைக்கும் j vector equal to n ஏற்கனவே இங்க n அப்படியே போட்டாச்சு இது e per vd க்கு இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஏற்கனவே ஒரு e இருக்குது e பெருக்கல் e ஸ்கொயர் tau e vector divided by m இப்போ இதுக்குள்ள என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் அப்படினா சிக்மா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் சிக்மா equal to என்ன வேல்யூ அப்படினா n e ஸ்கொயர் tau divided by m சிக்மா equal to n e ஸ்கொயர் tau divided by m அப்ப இந்த இடத்துல j vector is equal to minus sigma e vector னு எழுதலாம் அப்ப இந்த சிக்மான்றது என்ன அப்படினா மின் கடத்து எண் கண்டக்டிவிட்டின்னு சொல்லலாம் சிக்மான்றது என்னது மின் கடத்து எண் கண்டக்டிவிட்டி எப்பவுமே நம்மளுடைய மரபு மின்னோட்டம்ன்றது என்ன சொன்ன நேர்மின்னிலிருந்து இருந்து எதிர்மின்னை நோக்கி தான் இருக்கும் அப்ப இதனுடைய மின்னோட்ட அடர்த்தி மரபு மின்னோட்டத்தை பொறுத்து எழுதணும்னா அப்படினா இந்த மைனஸ் எடுத்து எப்படி எழுதலாம் அப்படினா j vector equal to sigma e vector எழுதலாம் மரபு மின்னோட்ட வடிவில் எழுதுனா எப்படி எழுதலாம் j vector equal to sigma e vector எழுதலாம் இந்த சிக்மாவோட வேல்யூ என்ன அப்படினா sigma equal to n e square tau divided by m sigma என்னன்னா மின் கடத்து எண் கண்டக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க சிக்மா என்னது கண்டக்டிவிட்டி மின் கடத்து எண்
அப்ப இந்த சிக்மா ஈக்குவல் n e ஸ்கொயர் டவு டிவைடட் பை m. இந்த மின்கடத்தி எண் சிக்மாவுடைய ரெசிப்ரோக்கல் தான் வந்து என்னன்னா ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இதனுடைய ரெசிப்ரோக்கல் ரோன்னு சொல்லுவாங்க. அது மேல எழுதுற ரெசிஸ்டிவிட்டி ரோ ஈக்குவல் டு 1 டிவைடட் பை சிக்மா. 1 டிவைடட் பை சிக்மா, அதாவது மின்தடை எண்ணுன்னு சொல்லுவாங்க. மின்தடை அப்படின்னா மின்தடைன்றது வேற, மின்தடை எண்ணுன்றது வேற. மின்தடை ஆர்னா மின்தடைன்னு சொல்லுவாங்க. மின்தடை எண்ணுனா ரோ. ரோ ஈக்குவல் என்ன அப்படின்னா மின்கடத்தி எண்ணோட தலைகீழி தான் வந்து மின்தடை எண். மின்கடத்தி எண்ணோட தலைகீழி. அப்ப இதனுடைய தலைகீழியா எழுதும் பொழுது சிக்மா ரோ ஈக்குவல் டு சிக்மாவை தலைகீழா எழுதும் பொழுது m டிவைடட் பை n e ஸ்கொயர் டவுன்னு கிடைக்கும். n e ஸ்கொயர் டவு. இதுதான் வந்து ரெசிஸ்டிவிட்டி மின்தடை எண். அதாவது மின்தடை எண்ணுனா என்னது? கண்டக்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கல் தான் வந்து ரெசிஸ்டிவிட்டி ரோ. அப்ப அந்த கண்டக்டிவிட்டியை நம்ம வந்து ரெசிப்ரோக்கலா எழுதணும்னா இதுதான் வந்து நமக்கு கிடைக்கும் மின்தடை எண். இதுதான் வந்து என்னன்னு பார்த்தா மின்னோட்டத்தினுடைய நுண்மாதிரி வடிவம். நன்றி.